வணக்கம், நான் உங்கள் ஷப்தீனா. வெல்கம் பேக் டு ஷப்தீனாஸ் கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போது வெறும் இந்த கேரட்டும் அதுக்கப்புறம் இந்த கொத்தமல்லி இந்த இஞ்சியை போட்டு ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான ட்ரிங்க் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இதோட நெல்லிக்காய் ஜூஸ். ஸோ இந்த மாதிரிலாம் காய்கறி வச்சு எப்படி ஒரு சூப்பரான ஜூஸ் எப்படி பண்ணுறது இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? கேரட் ஜூஸ் தேவையான பொருட்கள்: கேரட் 1/2 கிலோ, கொத்தமல்லி ஸ்டெம் 3 இன்ச்சில் 8லேருந்து 10 நம்பர், இஞ்சி சிறிதளவு, ஹனி 1½ டீஸ்பூன், லெமன் வெஜ்ஜஸ் 1 நம்பர். இதங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். கேரட் ஜூஸ் சொன்னோன்னே எல்லோரும் பால் அதுக்கப்புறம் சுகர் இதெல்லாம் போட்டு பண்ணுறாங்க. ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் போட்டு பண்ண போகிறதில்ல. இப்போ நம்மக்கிட்ட மெயின் இன்க்ரீடியன்ஸ் கேரட், அதுக்கப்புறம் இஞ்சி, கொத்தமல்லி, இந்த 3 வச்சு தான் நம்ம ஜூஸ் பண்ண போகிறோம். நம்ம பேசிக்காக கேரட்டை பற்றி எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அந்த ஃபஸ்ட்டு நம்மளோட முகத்தில் இருக்க அந்த ஸ்கின் சுருக்கம் வராமல் இருக்கிறதுக்கு கேரட் சாப்பிட்றோம். ஏன் கேட்டிங்கன்னா, இந்த சம்மர் டைமில் நீங்கள் வெளியே போவீங்க. வெளியே போகும்போது நம்மளோட ஸ்கின் சுருங்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு கேரட் அதிகமாக சாப்பிட்லாம். கொத்தமல்லியும் அதே மாதிரி நிறைய பலன் இருக்குது. அதாவது எக்ஸாம்பிளுக்கு கேட்டிங்கன்னா, ஸ்கின்னை நல்லா பார்த்துக்கும். டயபெட்டிஸில் இருக்கவங்க கொத்தமல்லி எடுக்கலாம். நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைப்பீங்களே, அந்த டைமில் இந்த ஜூஸ் டெய்லி ஒரு கிளாஸ் சாப்பிட்லாம். இந்த மாதிரி பலன் சொல்லிகிட்டே போகலாம். அந்தளவுக்கு அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம டேரெக்டாக ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணுறது பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த கொத்தமல்லி இருக்குது பார்த்தீங்களா, இந்த கொத்தமல்லி இலையை யூஸ் பண்ண போதில் வெறும் தண்டு, அதாவது அடிப்பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அந்த அடிப்பகுதி மட்டும் கட் பண்ணி எடுத்துடுறோம். இந்த அடிப்பகுதியோட சைஸ் என்னென்னா 3 இன்ச்சஸ் சொல்லியிருப்பேன். ஒரு 2.5லேருந்து 3 இன்ச்சஸ் சைஸுக்கு நீங்கள் ஒரு 8லேருந்து 10 நம்பர் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த தண்டை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து தனியாக வச்சுருங்க. அடுத்தது கேரட். இந்த கேரட்டை நல்லா பீல் பண்ணுங்கள். பீல் பண்ணி முடிச்ச பிறகு மேல் பகுதியும் கீழ் பகுதியும் தலையும் வாழும் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதை கட் பண்ணி தனியாக எடுத்துகிட்டு ரஃப்பாக கட் பண்ணுறோம். இந்த இஞ்சி, கொத்தமல்லி, கேரட்டு இதெல்லாம் ஒன்றா போட்டு பிளெண்ட் பண்ண போகிறோம். இந்த இடத்துல நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன கேட்டுன்னா, கரெக்டாக 2லேருந்து 2.5 கிளாஸ் அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணலாம். அதே டைமில் அதிகமான தண்ணி நீங்கள் போட வேண்டாம். அப்படி போட்டால் என்ன ஆகுது, தண்ணி ஆகிடும், ஜூஸ் அப்புறம் ஃபீல் இருக்காது. ரியல் அந்த கேரட்டோட டேஸ்ட் நம்ம எடுக்கணும். இதுக்கப்புறம் இப்போ ஷேக் பண்ணுற பார்த்தீங்களா, நீங்கள் ஓவர் நைட்டில் இந்த மாதிரி சோக் பண்ணிவிட்டு மறுநாள் காலையில் தண்ணியாக குடிக்கலாம். இந்த மாதிரி நிறைய மெத்தடில் நீங்கள் கேரட்டை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த கேரட்டை நல்லா பிளெண்ட் பண்ணுறோம். இப்போ இந்த கேரட் நல்லா பிளெண்ட் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணுறேன். ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்தீங்கன்னா தின்னா ஒரு ஜூஸ் கிடைக்கும் பார்த்தீங்களா. இந்த ஜூஸில் இதுக்கப்புறம் நம்ம அந்த தேன் அதுக்கப்புறம் லெமன்லாம் ஆட் பண்ண போகிறோம். இதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் அது என்னன்னா, இந்த வேஸ்டேஜ் கேரட்டுக்கு பார்த்தீங்களா, இதை என்ன பண்ணுவீங்க, டேரெக்டாக டஸ்ட்பினில் போடுவீங்க. அப்படி போடாதீங்க இனிமேல்ட்டு. இதை நல்லா காய வச்சுட்டு வீட்டில் செடி இருந்துன்னா செடிக்கு உரமாக யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க இந்த கேரட் ஜூஸில் லெமன் புளிஞ்சிருக்க, இதுக்கப்புறம் தேன் லெமன் ரெண்டுமே கடைசியாக தான் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ணணும். நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு பிளெண்ட் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணினா டேஸ்ட்டு மாறும். உங்களுக்கு அந்த லெமனோட கொஞ்சம் லைட்டாக பிட்டர் டேஸ்ட் வந்துடும். இதெல்லாம் கவனத்தில் வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா ஒரு சூப்பரான கேரட் ஜூஸ் ரெடி. இதோட நெல்லிக்காய் ஜூஸ். நெல்லிக்காய் ஜூஸ் தேவையான பொருட்கள்: நெல்லிக்காய் 3 நம்பர், அதாவது 100 கிராம், வெள்ளரிக்காய் பாதி வெள்ளரிக்காய், அதாவது 80 கிராம், லெமன் 1 வெஜ்ஜஸ், ஹனி 1.5லேருந்து 2 டேபிள் ஸ்பூன், இஞ்சி 10 கிராம். இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, ஜூஸ் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். அதே டைமில் இந்த நெல்லிக்காய் தண்ணி சில பேர் குடிப்பாங்க.
அந்த தண்ணி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ரெண்டுமே பார்க்க போகிறது தான் இன்றைக்கி ஸ்பெஷல் இந்த வீடியோவில். இந்த நெல்லிக்காவை ஸ்லைஸ் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க விதையை எடுத்துகிட்டு அப்படியே மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் இஞ்சி நான் சொன்ன மாதிரி 10 கிராம் போடலாம். கொஞ்சம் காரத்தன்மை அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா அந்த டைமில் ஒரு 5 கிராம் எக்ஸ்ட்ரா போடுங்க. அதுக்கு பிறகு லெமன் வெஜ்ஜஸ் என்னன்னா 1/2 இல்லை 1/3 கட் பண்ணுறது வெஜ்ஜஸ் சொல்லுவாங்க. ஸோ அதில் ஒரு பகுதி மட்டும் கட் பண்ணி இதில் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் வெள்ளரிக்காய். இந்த வெள்ளரிக்காய் நல்லா பீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கரெக்டாக பாதி வெள்ளரிக்காவை இதில் போட்டிருக்கோம். இந்த வெள்ளரிக்காய் எதுக்காக ஆட் பண்ணால் ஒன்று குளிர்ச்சி கொடுக்கும், அதே டைமில் வந்து வாட்டர் கண்டென்ட் உள்ள ஒரு வெஜிடபிள்ஸ் தான் இந்த வெள்ளரிக்காய். இதுக்கு பிறகு தண்ணி 1 லிட்டரு இதில் ஊற்றி நல்லா பிளெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி மிக்சியில் பிளெண்ட் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கு பிறகு நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு அந்த திப்பியை தனியாக எடுத்து அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெறும் ஜூஸை மட்டும் எடுத்து சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த நெல்லிக்காய் ஜூஸ் எப்போல்லாம் சாப்பிட்லாம் கேட்டிங்கன்னா வாரத்தில் 1 நாள், அப்படின்னா மாதத்தில் ஒரு 3லேருந்து 4 நாள் நீங்கள் சாப்பிட்லாம். பர்டிகுலராக இந்த கொரோனா டைமில் நெல்லிக்காய் சாப்பிட்றது நல்லது சொல்கிறாங்க நிறைய பேர். ஸோ அதனால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, இதில் இஞ்சியும் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு பிறகு இதில் தேன் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா. இந்த தேன் வந்து 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன். உங்களுக்கு இனிப்புத்தன்மைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் வேணால் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த நெல்லிக்காய் தண்ணி எப்படி ரெடி பண்ணுறதா பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா 2லேருந்து 3 நெல்லிக்காய் எடுத்துக்கலாம். அதாவது தண்ணி ரெடி பண்ணுறதுக்கு. அந்த நெல்லிக்காய் வந்து ஜஸ்ட் சார் மட்டும் தான் இறங்க போகுது. ஃபுல்லாக நெல்லிக்காய் வந்து நம்ம பிளெண்ட் பண்ணி யூஸ் பண்ண போதில்லை இந்த நெல்லிக்காய் தண்ணிக்கு. அதுக்கு பிறகு லெமன் வந்து இந்த மாதிரி தின் ஸ்லைஸை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் காரத்துக்காக நம்ம என்ன பண்ணோம், ஒரு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். அதிகமான பச்சை மிளகாவும் வேண்டாம். அதிகமாக எடுத்திங்கன்னா ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கும் அந்த தண்ணி. அதனால தான் ஒரு பச்சை மிளகாய் போக சொல்கிறேன். இதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம். இந்த இடத்துல தண்ணி எந்த அளவுக்கு எடுக்கலாம் கேட்டிங்கன்னா 1லேருந்து 2 லிட்டர் அளவுக்கு தண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம் இந்த குவான்டிட்டிக்கு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க இந்த எலுமிச்சை பழமும் போட்டிருக்கோம். அதுக்கு பிறகு பச்சை மிளகாய், கீரி வச்சுருக்கேன்ல அந்த நெல்லிக்காய் உள்ளே போட்டிருக்கோம். இந்த நெல்லிக்காய் போட்ட பிறகு உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு அதிகமாக இருந்தால் தண்ணி தாகம் அதிகமாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஓவர் நைட்டில் அப்படியே வச்சுட்டு மறுநாள் உங்களுக்கு எப்போலாம் சாப்பிட்ணும்னு நினச்சிங்கன்னா அந்த டைமில் இந்த நெல்லிக்காய் தண்ணியை சாப்பிட்லாம்.